உங்க பிசினஸ்ல அதிக மார்ஜின் உங்க மேல பார்க்க முடியல, என் மேல கோட் பண்ண முடியல கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க, ரொம்ப சேச்சுரேட் ஆயிருச்சு மார்க்கெட், பயங்கர காம்படிஷன் ஆயிருச்சு, என் மேல அதிகமா கோட்டே பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் உத்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லி தருவேன். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்மால் பிசினஸஸ், சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டல் முறையில் எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் ஒரு லோ பட்ஜெட்ல. இல்லைங்க எங்கிட்ட பட்ஜெட்டே இல்லை அப்படின்னாலும் உங்க நேரத்தை மட்டும் செலவு செய்வதன் மூலம் எப்படி உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். லாஸ்ட் 3 இயர்ஸ் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இது போல் பல வீடியோக்கள் உங்களுக்காக இந்த 2023 மற்றும் வரும் வருடங்களில் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. வாங்க நாம இப்போ மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போவோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டமர் ஃபோக்கஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாம பார்க்க போறோம். நீங்க எந்த ஒரு B2B பிசினஸ்ல இருக்கலாம்ங்க, இல்ல B2C பிசினஸ் டு கன்சியூமர்ல இருக்கலாம், பிசினஸ் டு சேனல்ல இருக்கலாம், இல்ல D2C அதாவது என்னன்னா டைரக்ட் டு கன்சியூமரா இருக்கலாம், இல்ல கன்சியூமர் டு கன்சியூமர் C2C இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் B2Aன்னு சொல்றாங்க, பிசினஸ் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்னு, B2G பிசினஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல பிசினஸ் மாடல் இருக்குதுங்க. சோ நீங்க எதுல இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்கும். நம்ம ஒன்னையே ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸை எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நாம இதுல பார்க்க போறோம். இதுல பல எக்ஸாம்பிள்ஸோட நாம பார்ப்போம். ஓகேங்களா? முதல் எக்ஸாம்பிளா நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, ஒரு சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம்? உதாரணத்துக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல வந்து அவரோட இது இருக்குது, டிஸ்பென்சரி இருக்கு. ஸோ மக்கள் வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 7 இருந்து 8 பேர், இல்லை பல நாள் 10 பேர், பல நாள் 12 பேர் கூட வரலாம். ஸோ அவர் ஒரு பிசியோதெரப்பி செஷனுக்கு வந்து அவர் எவ்வளவு சார்ஜ் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற மார்க்கெட் ரேட்ல வந்து ஒரு 750 ரூபாயில இருந்து சில பேர் 600 ரூபா, சில பேர் 700 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளவு பார்க்க முடியும்? 10ன்னு நீங்க கணக்கு போட்டீங்கனாலும் ஒரு நாளைக்கு ஒரு 7000 ரூபாய் அப்படிங்கிற இதுல நாம வந்து வருமானம் கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். இதே மாச கணக்குல அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். ஒரு ஆவரேஜா எல்லா நாளும் 10 கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க, சில நாள்ல கம்மியா இருப்பாங்க அப்படின்னா ஒரு 1,70,000 இல்லைன்னா ஒரு 1,80,000 நாம சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிரைம் லொகேஷன்ல நீங்க ஒரு சென்னையோ இல்ல ஒரு பெங்களூரோ இல்ல பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் நீங்க வாடகைக்கே வந்து பிரைம் லொகேஷன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆகும். அது இல்லாம உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், உங்களோட ரெண்ட் எடுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட வேலை செய்யறவங்க எப்படி இருந்தாலும் மினிமம் 3-4 பேர் ஒரு டிஸ்பென்சரியில இருப்பாங்க. அவங்களோட சேலரி, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கடைசியா நமக்கு கைக்கு எவ்வளவு நிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20-30,000 கூட நிக்காது. இவ்வளவு தூரம் மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இவ்வளவுதான் நிக்குதா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுதான் அந்த கஸ்டமர் ஃபோக்கஸ் எக்ஸ்பான்ஷன். B2Cல இருந்ததுக்கு பதிலாக B2Bல நம்ம திங்க் பண்ணலாம். இது ஒரு உதாரணம். ஒரு B2Bனா எப்படி திங்க் பண்ணலாம்? ஒரு கார்பரேட் ஆஃபீஸ், ஒரு ஐடி கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த முதுகு பெயின் ஆகட்டும், இல்ல கழுத்து பெயின் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ அதுதான் அவர் வந்து சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இதே வந்து ஒரு B2Bல போய் ஒரு HR இண்டஸ்ட்ரி, ஒரு HR டிபார்ட்மெண்ட்டை போய் கான்டாக்ட் பண்ணி, சார் நான் இந்த மாதிரி இத்தனை வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட்ஸா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பா HR பீப்புள் வந்து இது வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் KPI, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அது பண்ணியே ஆகணும். அது பண்ணாதான் அவங்களுக்கு அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட். ஸோ அதனால கண்டிப்பா அது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம ஃபோக்கஸ்ல போய் எடுத்தோம்
அப்படின்னா சார் நம்ம சாட்டர்டே மட்டும் வச்சுக்கலாம், மாசத்துக்கு 2 பேட்சோ இல்ல 3 பேட்சோ, ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு 40 பீப்புள் மட்டும் பண்ணலாம், ஒருத்தருக்கு 1000 ரூபாய். ஸோ 40 பேர் வந்தாங்க அப்படின்னா 40,000 ரூபாய். இதே பாருங்க, ஒரே நாள்ல மார்னிங் 10 to ஈவினிங் 5 வரல செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாரு அப்படின்னா ஒரே நாள்ல 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஈவெண்ட் நீங்க மாசத்துக்கு பண்ணிட்டீங்கன்னா அதுவே 1,20,000 ரூபாய் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதே மாதிரி நம்மளோட ஃபோக்கஸை கொஞ்சம் டிஃப்ரெண்டா B2Cல இருக்கமா B2Bல பார்க்கணும், B2Bல இருக்கிறமா B2Cல பார்க்கலாம். ஸோ B2Bல இருந்து B2Cக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள். எதை எடுத்துக்கலாம்? B2B அப்படின்னம்னா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஓகே, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்பரேட்டுக்கு. ஸோ அவங்க B2Bல இருக்காங்க, நிறைய பண்றாங்க. பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B2B செக்மெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பேமெண்ட் வந்து 90 days to 120 days அப்படிங்கிற கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பேமெண்ட் வரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து நிறைய வந்து மக்கள் வேலை செய்வாங்க, அவங்களுக்குலாம் நம்ம டெய்லி கொடுத்தாகணும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பேமெண்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரக் ஆகும். மார்ஜின் மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டும் நம்ம ரெகுலரா வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம B2Cக்கு போகலாம். B2C போனோம் அப்படின்னம்னா ஒரு ட்ரேட் ஃபேர், ஒரு எக்ஸிபிஷனு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து இப்போ முன்னாடியே வந்து நம்ம காசை வசூல் பண்றக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஒரு மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் கோயம்புத்தூர், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உள்ள வராங்களோ நம்ம முன்னாடியே பேமெண்ட்டை நாம வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸை டிஃப்ரெண்டா நீங்க யூஸ் பண்ண பாருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். ஸோ ஒரே விஷயத்திலேயே நம்ம ஸ்ட்ரக் ஆகி என்கிட்ட மார்ஜின் இல்லைங்க, ப்ராஃபிட் பெருசா இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கஸ்டமர் ஃபோக்கஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் த ரைட் சொல்யூஷன் ஃபார் எனிபடி. இது நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. ஈவன் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கனாலும், மேனுஃபேக்சரிங்ல இருக்கீங்களா, அதுவும் நம்ம தாராளமா பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, ஒரு டீலர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு நீங்க சப்ளை பண்றீங்க, கடைசியா அதுவும் B2C தான். எண்ட் ஆஃப் த டே யாருக்கு அப்படின்னா ஒரு எண்ட் கஸ்டமருக்கு நீங்க கொடுக்க போறீங்க. இதை நீங்க மறுபடியும் B2B-யா நீங்க கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரி விஷயத்தை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா ஒயிட் லேபிள் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங்ல கிங்கா இருப்பீங்க, இதே நீங்க இன்னொரு பிராண்டுக்கு கூட நீங்க பண்ணி கொடுக்கலாம். அப்படி நீங்க பண்றப்போ உங்களோட ஓன் பிராண்டு தனியா ஓடட்டும், இது வந்து செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இன்னொருத்தருக்கு இன்னொரு பிராண்டா பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா இஸ் நம்பர் 1. நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. பட் இருந்தாலும் டிவி மேனுஃபேக்சரர்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேர் தான். நீங்க அவங்ககிட்டயே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா என்னோட பிராண்ட்ல வேணும், சாம்சங்னு வேணும், எல்ஜின்னு வேணும், இல்லைன்னா சோனின்னு வேணும், வியூன்னு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது ஒயிட் லேபிள் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நீங்க கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்ல பண்ணலாம். இல்ல இதையும் தாண்டி இப்ப இருக்கிற சூழ்நிலையில இ-காமர்ஸ் கம்பெனி கூட நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர் கூட பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அமேசான் கூட, பிளிப்கார்ட் கூட. ஸோ உங்களோட ஓன் பிராண்டையும் பண்ணலாம், இல்ல அவங்க ஓன் பிராண்டுக்கு கூட நீங்க விற்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க டிஃப்ரெண்ட் மாடலா நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் கஸ்டமர் ஃபோக்கஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு அருமையான உத்திகள்ங்க. இந்த காலத்துல வந்து இது கண்டிப்பா இந்த உத்தியை நீங்க வந்து கையாளணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இது நல்லா பண்ணுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொன்றுக்கும் நான் வீடியோவா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். Thank you so much. So, how to grow your business digitally in 2023? முற்றிலும் தமிழில் நீங்க கத்துக்க விருப்பப்பட்டா ஒவ்வொரு வாரமும் JB Virtual School of Businessல இருந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 to 6 நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே அதுதாங்க. ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிசினஸ் ஓனர்ஸ்க்கு we are teaching them, we are training them. It's a live program. அந்த 2 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் நீங்க வேற லெவல்ல நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது உங்க பிசினஸ்க்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அந்த 2-day ப்ரோக்ராம் உங்க லெவலையே மாத்த போகுது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நாங்க ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்டா உங்களுக்காக இப்ப இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் இந்த 2 நாள்ல நாங்க கத்துக் கொடுக்க போறோம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம லைவ்ல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுங்க. கண்டிப்பா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா நாங்க போடுவோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பல வீடியோக்கள் வாரம் வாரம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. உங்களிடம் விடைபெறுவது லோகேஷ் மனோகரன் from JB Virtual School of Business.